வணக்கம் மக்களே. ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஆப்பிள் மாதுளை எடுத்து வச்சுருக்கேன், மாங்காய் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஆப்பிள் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க மாதுளையும் எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மாதுளை சரி வாங்க மாங்காய் எப்படி பழமாக இருக்கிற மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பல்ப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் போட்டுறாதீங்க, இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்குங்க. இப்படி எல்லா மாம்பழத்தையும் இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. பல்ப் மட்டும் எல்லாம் எடுத்து போட்டு எல்லா மாங்காயும் இப்படி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பாலில் கலந்து சாப்பிட்றதுக்கு. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வாழைப்பழத்தை. இந்த கஸ்டர்ட் பவுடர் தாங்க எடுத்துருக்கேன். வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் போடலாங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. எல்லா பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. அப்போ தான் கட்டி ஆகாது. இந்த பவுடர் ஏங்க நல்லா கலக்கி ஊற்றுறாங்கன்னா அதில் கட்டிக்கும். அதோட நல்லா நல்லா கரைச்சி விட்டு அப்புறம் அதில் பாலில் மிக்ஸ் பண்ணுங்க. 1 லிட்டர் பால் எடுத்துருக்குங்க. நல்லா காயிட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் பாலுக்கு இந்த 1 கப்பு சர்க்கரை போடுறேங்க. 1 கப் சர்க்கரை போடுறேங்க. பால் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சுக்கோம்னா இந்த வெந்நீர் அதை ஊற்றுறாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடலாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பொறுமையாக வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சு வச்சுங்க. பவுலில் மாற்றலாங்க. இப்போ மாற்றுங்க. இதில் மாற்றிட்டுங்க. பவுலில் மாற்றியாச்சுங்க. வாங்க ஆப்பிள் போடலாம். இப்போ வாழைப்பழம் போடலாங்க. மாதுளையும் போடலாங்க. மாங்காய் போடலாங்க. சரி, இப்போ பாதாம் முந்திரியும் போடலாங்க. இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. எல்லாம் கலக்கி வச்சாச்சுங்க. இதில் மாம்பழம்லாம் போட்டிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், நீங்கள் அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழமெல்லாம் கட் பண்ணி கொடுத்து சாப்பிடாத பிள்ளைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க 5 மணி நேரம் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் 5 மணி நேரம் எப்படி இருக்குது பாருங்கள். இது அதே மாதிரி நீங்களும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள்.